JJS23 செய்தி தொலைக்காட்சிக்காக தங்களை வரவேற்கிறோம். இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மரம் சார்ந்த விவசாயத்தை வலியுறுத்தி ஈஷா யோகா அமைப்பின் காவேரி கூக்குரல் இயக்கம் சார்பில் மரக்கன்றுகள் நடவு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நடப்பு ஆண்டில் மட்டும் சுமார் 1.2 கோடி மரக்கன்றுகளை நட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதன் தொடக்க விழா ஓசூர் ஓக்ரிட்ஜ் இன்டர்நேஷனல் பள்ளியில் கோலாகலமாக துவங்கியுள்ளது. ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்பட்டு வரும் வேளையில் மண்ணையும் இயற்கையையும் காக்க பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ஈஷா யோகா அமைப்பின் காவேரி கூக்குரல் இயக்கம் மண்ணின் வளத்தையும் நதிகளின் நல்வாழ்வையும் மீட்டெடுக்க பெரும் பங்காற்றி வருகிறது. இதுவரை காவேரி கூக்குரல் இயக்கம் சார்பில் 13.4 கோடி மரங்கள் வெற்றிகரமாக நடவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டிற்கான புதிய இலக்காக 1.2 கோடி மரங்கள் நடவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் தொடக்க விழா ஓசூரில் உள்ள ஓக்ரிட்ஜ் இன்டர்நேஷனல் பள்ளியில் நடைபெற்றது. முன்னதாக நடைபெற்ற அறிமுக விழாவில் காவேரி கூக்குரல் இயக்கத்தின் தன்னார்வலர்களான ராமலிங்கம், கஜேந்திரன் மற்றும் ரவி ஆகியோர் கலந்து கொண்டு இயக்கத்தின் முக்கியத்துவம் மற்றும் செயல்பாடுகள் குறித்து மாணவர்களுக்கு காணொலி மூலம் விரிவாக விளக்கி கூறினர். நிகழ்ச்சியில் பேசிய பள்ளியின் தாளாளர் டாக்டர் லட்சுமிபதி, வீடு இருக்கு, உங்களுக்கு ஒரு வீடு இருக்கு, எனக்கு ஒரு வீடு, தனியாக வீடு இருக்கு. பட் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே வீடு, எந்த வீடு, என்ன வீடு இருக்கு சொல்லுங்க? பூமி, ரைட். அந்த பூமியை நம்ம காப்பாற்றணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? மரம், செடி, கொடி இதில் நட்டு இது பண்ணணும், இது பண்ணணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் தண்ணி, இப்போ இந்த தண்ணிக்கு நம்ம இது சேமிக்க விட்டதுனால இங்கே நம்ம பாட்டில் தண்ணி வாங்கி குடிக்கிறோம். இதே மாதிரி நீங்கள் மரம் இது பண்ணி இப்போ மரத்தை சேமிக்க இப்போ மரத்தை இது பண்ணாமல் இருந்தால் ஃபியூச்சரில் நீங்கள் காற்றை கூட பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நம்பிக்கை நம்ம போகக்கூடாதுன்னா நம்ம டெய்லி ஒரு மரத்தை நடணும். ஓகேவா? டெய்லி மரத்தை காப்பாற்றணும். நீங்கள் பசங்க முன்னாடி நீங்கள் குடிக்க தண்ணி பாட்டில் இருக்குல்ல, அந்த தண்ணி வாட்டர் பாட்டில் தண்ணி வேஸ்ட்டாக ஊற்றுறீங்க, கரெக்டா? அந்த தண்ணியை செடி ஊற்றுங்க. ஒரு செடி நட்டு அந்த தண்ணியை செடி ஊற்றுங்க. ஓகேவா? மரம் காப்போம், நாடு காப்போம். அதே போல பள்ளியின் முதல்வர் திருமதி சுமா யாதவ், ஒரு விவசாயி மிஸ்டர் மாரப்பா அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா, அந்த லேண்டை எப்பவுமே விவசாயம் என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமம் he will spend the time with the land இல்லையா? அது பார்க்கும்போது கீழே பார்த்த உடனே லேண்ட் எப்படி இருந்திருக்கணும், பச்சையா அப்படியே பசுமையா இருந்திருக்கணும். பட் என்ன ஆச்சுன்னா, அந்த லேண்ட் கிராக் ஆகி ட்ரை ஆகி அப்படியே கை வச்சு பார்த்த உடனே அந்த மண்ணு அப்படியே ஆஷ் மாதிரி தெரிஞ்ச ஆரம்பிச்சு. விவசாயிக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. அவங்க பேர பசங்க எல்லாம் பார்க்கும்போது, நான் இருக்கும் போதே இந்த பூமி இப்படி ஆயிடுச்சு, என்னோட பேர பசங்க அதுக்கப்புறம் இருக்கிற ஜெனரேஷன் இப்படி எப்படிதான் வாழ போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குறுகி ஆயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி மாரப்பா அப்படின்ற ஒரு விவசாயி இது கிடையாது. 40% ஆஃப் த சவுத் இந்தியால மாரப்பா மாதிரி நிறைய விவசாயிகளோட கதை. ஏன் இந்த லேண்ட் இந்த அளவுக்கு இப்படி ஆயிருக்கு அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த காவேரி வாட்டர் டிஃப்யூஷன். காவேரி அப்படின்றது நமக்கு இந்தியாவில் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ரிவர். காவேரி என்றது நம்மளோட தாய், நம்மளோட ஒரு தேவதை. ஸோ இப்போ அந்த காவேரி அப்படின்ற ஒரு தேவதையை கண்ணீர் எடுத்து கூப்பிட்டு இருக்கு. ப்ளீஸ் ஹெல்ப் மீ, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு காவேரி கூப்பிடு. தட் இஸ் ஒன்லி கால்ட் Kaveri calling. And as responsible citizens of this world, we should take up, rather we, the younger generation, ஏன் இப்போ இந்த பிளான்டிக் எல்லாம் ஸ்கூல்ல பண்றாங்க அப்படின்னா, you all know that you are going to be the leaders. Today we have our government, by an youngster. So tomorrow that means you guys also will be the leaders. ஸோ இனிமே நம்ம இந்த காவேரி நீரை காப்பாற்றணும். காவேரி நீரை காப்பாற்ற ஆட்டோமேட்டிக்கா ஃபார்மர்ஸ் நல்லா இருப்பாங்க. ஸோ ஃபார்மர்ஸ் நல்லா இருந்தா அகெயின் நம்ம நல்லா இருப்போம். ஸோ இது ஒரு சைக்கிள் மாதிரி. வாட்டர் சைக்கிள் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? மழை எப்படி வரும்போது we all know only when we plant trees. So the root cause for the Kaveri calling is completely planting the trees. So dear friends,
the media reporters and everybody இந்த காவேரி காலிங் அப்படின்ற ஒரு ஈஷா யோகால இருந்து இந்த சத்குரு ஜி வந்து இது வந்து ரொம்ப பெருசா வந்து ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதை வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ன்றது மக்களுக்கு சேர்க்கணும்ன்றது. அண்ட் டியர் சில்ட்ரன், எனிபடி இஃப் யூ ஆஸ்க் sampling, cutting down the trees அப்படின்னா ஞாபகம் வச்சுக்க, the only word is காவேரி calling. சுற்றுச்சூழல் தினத்தில் வெறும் மரங்களை நடுவதோடு நின்று விடாமல் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் மரம் சார்ந்த விவசாயம், ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி என்ற உன்னத நோக்கத்தை இந்த இயக்கம் முன்னெடுத்துள்ளது. இதன் மூலம் மண்வளம் காக்கப்பட்டு நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து நதிகள் புத்துயிர் பெறுவதோடு விவசாயிகளுக்கும் பெரும் பொருளாதார லாபம் கிடைக்கும் என தன்னார்வலர்கள் சுட்டிக்காட்டினர். இயற்கையை இன்று நாம் பாதுகாத்தால் மட்டுமே வருங்கால தலைமுறைக்கு வளமானதொரு பூமியை நாம் பரிசாக அளிக்க முடியும் என்பதை ஓசூர் பள்ளி மாணவர்கள் தங்களின் கைகளால் மரக்கன்றுகளை நட்டு உலகுக்கு உணர்த்தியுள்ளனர்.